இன்னைக்கு டின்னர் வந்து இந்த மசாலா பூரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டாணி கறி வச்சுட்டு அந்த பூரியை வந்து ஒரு சாட் ஐட்டம் உண்டுல்ல, பூரியை உடச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டாணி கறி வச்சு பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கு. ஸோ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன், வாங்க ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் ஆனியன் வந்து டாப்பில் போடுறதுக்கு வேண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஸோ அங்கே வந்து பட்டாணி குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஓகே, அது வரைக்கும் ஃப்ரை ஆகுது. ஸோ ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஸோ அகெயின் கொஞ்சம் டாப்பிங்க்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து போட்டுட்டேன். ஸோ இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்க போகிறேன். ஸோ நான் பண்ணுற இந்த மசாலா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், பட் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த இது கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மசாலா பொடி எல்லாம் போட போகிறோம். அந்த தக்காளியும் ஆனியனும் நல்லா குக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் வந்து இந்த பாவ் பாஜி மசாலா கொஞ்சம் போட போகிறேன். ஸோ அந்த அரோமா அந்த டேஸ்ட் வந்து தர்றதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது போடணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட இருந்ததுனால போட்டேன். ஸோ இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகணும். என்னம்மா கேட்க? குக்கர் அணைச்சிட்டேன், சரியா? மஹி மஹி, ஐ லவ் யூ, யூ லவ் மீ. நீ கேளு, இங்கே பாரு, இங்கே பார்த்து அம்மாட்டி கேளு. எஸ் ஐ லவ் யூ. இங்கே இன்னொருக்கா கேளு, இங்கே வாயேன், இங்கே வாயேன், இங்கே வா, இங்கே வா, கிட்ட வா, கிட்ட வந்து கேளு. ஸோ இங்கே வந்து பட்டாணி நல்லா குக் ஆகிடுச்சு, அதே மாதிரி பொட்டேட்டோவும் குக் ஆகிடுச்சு. நான் எடுத்து மேஷ் பண்ணிட்டேன். ஸோ பட்டாணியை நீங்கள் வந்து நைட்டு பூரா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நைட்டு பண்ணுறீங்கன்னா காலையில் ஊற போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுல, இதில் வந்து இந்த பட்டாணி வந்து வேக வச்ச அந்த தண்ணியோடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே பொட்டேட்டோ அதையும் போட்டுருவோம். பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி போட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் வந்து புளிப்புக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு போட போகிறோம். ஸோ உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இப்போ இதில் வந்து சுகர் போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி சிம்மில் இருக்கட்டும், இருந்து கொதிக்கட்டும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பூரி வந்து ரெடிமேடாக பானிபூரின்னு கிடைக்கும், நீங்கள் பானிபூரி அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது இல்லைன்னா நார்மல் நம்ம பூரி சுடுறோம்ல, அதையே நல்லா முறுமுறுன்னு சுடுவோம்ல, கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் சுட்டுட்டு அதை பொடிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ரெடிமேட் பூரி தான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து நல்ல லோ ஃப்ளேமில் திக்காகி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் லெமனை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சின்ன பேன் தான் வச்சுருக்கேன், அதனால் ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ நம்மளோட கிரேவி ரெடி, மசாலா ரெடி, பூரி ரெடி. மசாலா பூரியில் மசாலா ரெடி, பூரி ரெடி. டாப்பிங்க்கு வந்து ஆனியன், டொமேட்டோ, லெமன் சீக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் சீக்ஸ். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஸோ சேவ் வந்து போடுவாங்க. நான் வந்து சேவ் இல்லை, என்கிட்ட மிக்சர் தான் இருக்குது, அதனால இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்சரில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வேர்க்கடலையும் சிப்ஸும் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து பொறுக்கி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போது திட்டுவா அம்மா, இது நீ நல்லதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா அப்போ எங்களுக்கு இருக்குது அது சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இப்போ நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்பா. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷாலோவாக இருக்கணும். நீங்கள் பிளேட்டு சின்ன பிளேட்டில் கூட பண்ணிக்கலாம், அவங்க தருவாங்கள்ல அது மாதிரி. இப்போ வந்து அந்த பூரியை எடுத்து உடச்சி போட போகிறோம். சும்மா ரஃப்பாக தான் உடச்சி போடணும். ஒரு பிளேட்டுக்கு ஒரு 6-7 பூரி கரெக்டாக இருக்கும். பெரிய சர்விங் பண்ணோன்றிருக்கீங்கன்னா கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி. ஓகே, ஸோ பூரி போட்டாச்சா. இப்போ வந்து நம்மளோட சூப்பரான கிரேவி, ஸோ புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து இருக்கிற கிரேவியை மேலே ஊற்றிடலாம். ஓகே, கொஞ்சம் பூரியும் தெரியணும், கிரேவியும் இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஸோ வெங்காயம், கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேவ், யூஸ்வலாக அந்த ஓமப்பொடி இருக்குல்ல அது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு லெமன். ஸோ இதுதான் நம்மளோட மசாலா பூரி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஒரு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.